ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. 1941 கேலண்டரும் 2025 கேலண்டரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நான் வேர்ல்டு வார் 3 வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போதா? 1941 நடந்த எல்லாமே நடக்க போகுது இல்லைடா. ஏற்கனவே 1941 என்னெல்லாம் நடந்துச்சோ அதில் வந்துட்டு ஹாஃப் வந்துட்டு இப்போ வந்துட்டு 2025 வந்துட்டு நடந்துருச்சு. உலகம் வந்துட்டு அறிய போகுது அப்படின்றத நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இயர் ஆஃப் டூம்னு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லைங்க, நம்ம கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்ற ஒரு கேலண்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு கேலண்டரில் வந்துட்டு 28 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அந்த டே எல்லாமே சேமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்களேன், நம்ம தமிழ் கேலண்டரே எடுத்துக்கோங்களேன். நம்ம தமிழ் கேலண்டர் வந்துட்டு 60 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு டே எல்லாமே சேமாக தானே இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ஒரு கிரிகோரியன் கேலண்டருமே. நீங்கள் இதுக்கெல்லாம் எந்த ஒரு பயப்பட வேணாங்க. இந்த கேலண்டர் வந்துட்டு சேமாக இருக்குது. விதிப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பேனிக்காக வேணான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பிரத்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.